Hi friends, நான் நேச்சுரல் கிரானைட்லேருந்து ஃபாசில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கிளாசிக் பேரடைஸ் கிரே இது பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டெப்ஸுக்காகவே ரெடி பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, வழுக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதோட கேலக்ஸி பிளாக் நம்ம கொடுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். கேலக்ஸி பிளாக் அருமையான ஒரு கல்லுங்க. அதாவது பிளாக் கலரு பியூர் பிளாக்னுவாங்க. அதில் வந்து கோல்டன் டாட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கல் நீங்கள் வந்து ஸ்டேர் கேஸ்க்கு போடலாம், பார்டருக்கு போடலாம், கிச்சன் டாப்புக்கு போடலாம், டைனிங் டேபிள் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பேரடைஸ் கிரே ஒரு கஸ்டமருக்கு வந்து மெஷர்மெண்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, கிராக்கு எதுவுமே இல்லை. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். நம்ம ஃபேக்ட்ரிக்கு விசிட் பண்ணுங்கள். இது பாலிஷ் பற்றியெல்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்டு நான் உங்களுக்கு லைவாக காமிச்சின்னு இருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒயிட் இல்லைன்னா பிளாக், இந்த மாதிரி பியூர் பிளாக். இது பார்த்தீங்கன்னா கேலக்ஸி பிளாக் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில். இது வந்து பியூர் பிளாக் அனுவாங்க. இந்த மாதிரி ஒரு பிளாக்கை நீங்கள் வந்து பார்டருக்கு போடலாம், இதுவும் டைனிங் டேபிள் போடலாம், கிச்சன் டாப்புக்கு போடலாம், ஸ்டேர்கேஸ்க்கு போடலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரைசருக்கு போட்டு ஒயிட் கலர் நெத்தி போடலாம், ஸ்டெப்ஸுக்கு. இந்த மாதிரி ஒரு கல்லை நீங்கள் செலக்ட் பண்ணி நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ரெகுலராக நான் வீடியோ போடுறேன். அதுக்கு மேலே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சேம் கலர் ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறது பேக் சைடில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி போட்டு பார்த்தாவே உங்களுக்கு குவாலிட்டி வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிடும். அது மொத்தம் இல்லைங்க, கல்லோட தரமும் நல்லா இருக்கணும். கோரிலேருந்து எடுத்துன்னு வர கல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இதோட திக்னஸ் வந்து 18 mm ப்ளஸில் இருக்கணும். சைட் ட்ரெஸ்ஸிங் 4 சைடும் வந்து பண்ணியிருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா லேயிங் பண்ணும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ் வராதுங்க. அந்த மாதிரி லேயர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேக்ட்ரி மூலியமாக நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். நல்ல ஒரு லேயர் இருக்கார் நம்மள்கிட்ட. ஆக்சுவலாக நம்ம யூடியூப் சேனல்லே சரி, ஃபேக்ட்ரியில் வந்து கஸ்டமர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நான் லேயர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க ஒர்க்கெல்லாம் பக்காவாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம லேயரு. இன்னும் லேயருக்கு வந்து நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி கேட்குறாங்க லேயர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பேஸ் தாங்க. நம்ம குவாலிட்டியும் நல்லா இருக்கணும், கல்லோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். வீடு நம்ம ஒன்ஸ் கட்டுறோம், நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு லேயரும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ரெகுலராக நான் வந்து வீடியோஸே அப்டேட் பண்ணுறேன். இதோட குவாலிட்டி பாருங்கள், கல்லோட குவாலிட்டி நல்லா இருக்குங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு கல்லை நீங்கள் எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் ரீச் ஆகும். நன்றி, வணக்கம்.